குயிலே நம்ம இடத்துக்கு மேலவத்துல இருந்து நாரத பரிசு வந்திருக்காரு. ஆமா எப்படி பேசுறாரு? ஓரளவுக்கு பேசுறாரு. பெரியவருடைய தரிசனம் பாப்பா எமோஷனல் இல்லையா? கண்டிப்பா. ஆமாத்தா. காக்க வைக்க கூடாது பெரியவங்க. கண்டிப்பா. புரியுதா? வாங்க சுவாமி. வரவேணும் சுவாமி வரவேணும்
என்பதை போல அழகான வரவேற்பு, அற்புதமான வரவேற்பு இருந்தாலும் ஒரு முடிவுரை கண்டுபிடி எப்படி வரவேற்க வேண்டும், எப்படி எல்லாம் வரவேற்க வேண்டும். தனி செலுத்தல், கை கழுவு நிறுத்தல், கால் கழுவு நிறுத்தல், முக்குடி நூத்தல், முப்பரி நூத்தல், நீராட்டல், ஆடை சாட்டுதல், தேவி பூசுதல், படம் சுட்டல், மஞ்சள் அசுத்துதல், நறுமுகி காட்டல், சோழ சரணம் செய்தல், இப்படி எத்தனை வரவேற்பு கொள்வி இருந்தாலும் புகழ் கல்வி வெற்றி நன்மக்கள் தீய சொல் சொல்வில் அறிவு ஆய்வு நல்லூர் திருமண உணர்ச்சி பொருள் வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய 16 செல்வம் பெற்று பெரு வாழ்வு வாழ்க மகளே என்று தாங்களே வாழ்த்தி உங்களுக்காக ஒரு வாழ்த்து பாடல் என்று பார்த்தால் மணமாலையும் மஞ்சளும் சூடி பொது கோலத்தில் நீ வரும் நேரம் மணமாலையும் மஞ்சளும் சூடி பொது கோலத்தில் நீ வரும் நேரம் அந்த தாங்களிடத்தில் சில விவரங்களை கேட்கலாம் என்ற ஒரு சிறிய ஆசை கேட்கலாமா? கேளுங்க சுவாமி. ஒன்று பிடி கேட்காத மாலிமா ஒன்று பிடி கேட்காத மாலிமா வாங்கிருக்கும் நாடு சொல்போ அதன் மூலம் அழைத்திருவாய் முத்து வீடு என்பதை போல வேறுக்கப்பட முடியும். வேலோட நேர்விளக்கம் ஆருக்கும் ஓடி அணிவிளக்கம் பாருக்குள் உயர்வதற்கே பினாகி திகழும் இருப்பது காத வெள்ளி உண்டதான் நான் துண்டினாடி நாட்டின் பெருமையை அழகாக எடுத்துக் கூறக்கூடியவனே நீங்கள் வாழ்க, உங்கள் குலமாக என்ற ஆத்மங்களை வாழ்த்தினாரோடு உங்களுடைய பெயர் என்ன என்பதை அறியலாம் என்ற ஒரு ஆசை. என்னுடைய பேர் வள்ளி. அப்பா வேறு தம்பி, அம்மா வேறு நங்கை மோகினி. எதற்காக வந்தீர்கள்? காவல் புரி. என்ன காவலுக்கு? என்ன திணைங்க? கரந்தனை செந்தினை. கரந்தனை யாருக்குங்க? எங்களுக்கு தான். செந்தினை அது எங்களுக்கு தான். எது எப்படிங்க இரண்டுமே உங்களுக்கு வைத்துக் கொள்ள முடியுமா? இரவென்று ஒன்று இருந்தால் பகலென்று ஒன்று. காரணமாக கேட்கிறீங்க. ஆமா, கண்டிப்பாக இரண்டுமே எங்களுக்கு தான். ஆனா படைக்கிறது மிகப்பெருமானுக்கு செந்தனைய. ஆக முருகனுக்கு மட்டும் படைக்கின்றீர்கள். தந்தையாருடைய கட்டளைக்கு இணங்க அதை மட்டும் அவருக்கு படைக்கிறோம். பாருங்க, தோன்றின் புகழோடு தோன்றுக. அதில் தோன்றலின் தோன்றாமை நன்று. பாருங்க, உலகத்தில் தோன்றுவது என்றால் சாதாரணப்பட்டவராக தோன்றக்கூடாதாங்க. பாருங்க, வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் யார் என்று பிறர் பார்த்து நம்மள ஊரு குறை சொல்லக்கூடாதுங்க, நல்லவர் என்று கூற வேண்டுமாங்க. அப்படி வாழ்ந்து மறைந்தவர்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த மரணம் சொல்லிடும். காரணம் என்னன்னா, ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறாரு, இந்த ஊர்ல பல பள்ளிக்கூடங்களை கட்டியிருப்பாரு, பல கோயில்களை கட்டியிருப்பாரு, கேட்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு நல்ல உதவிகளை செஞ்சிருப்பாரு, நிறைய மாணவர்களுக்கு கல்வி உதவி எல்லாம் செஞ்சிருப்பாரு. அவர் ஒரு வேலை தவறி போய் இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வேதனைப்படுவாங்க. எந்த ஒரு ரத்த சம்பந்தமும் இல்லாம அவங்க எல்லாம் வேதனைப்படுவாங்க. ஆஹா,
இவ்வளவு ஒரு நல்ல மனுஷன், இன்னொரு 5 வருஷம் சேர்த்து இருந்திருந்தாருன்னா இன்னும் பல உதவிகளை செஞ்சிருப்பாரு, இப்படியா இவர் அநியாயமா போகணும் அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த கூடி இருக்கக்கூடிய கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கூட்டமே அவர் வாழ்ந்த பெருமையை சொல்லிடும். இதே மாதிரி இன்னொருத்தங்க இருப்பாங்க, ஊர்ல இல்லாத அநியாயம் மூலம் பண்ணுவாங்க, இருக்கிற எல்லா குடும்பத்தையும் கெடுத்து விடுறது. அப்ப அந்த மாதிரி ஆளுகள்லாம் செத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க இவெல்லாம் எப்பவோ போயிருக்க வேண்டியது, நல்ல வேலை எப்பயாவது போய் தொலைஞ்சானே. அப்ப ஒரு மரணமாகப்பட்டது மனிதன் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி கூறிடும். அதான் சொல்லுவாங்க, அதாவது பழியும் புகழும் மட்டும் என்னைக்குமே போகாது. நம்மளோட வந்த பழியும் நம்மளை விட்டு போகாது, நம்மளோட வந்த புகழும் நம்மளை விட்டு போகாது. கண்டிப்பா வாழக்கூடிய நாட்களை நம்ம நல்ல விதமா வாழ்ந்துடும். அப்பதான் வாழ்க்கையாகப்பட்டது சொர்க்கமாக இருக்கும். பாருங்க, திருக்கடையூருக்கு பெருமையை சேர்த்தான். பாருங்க, அபிராமி பட்டர்னு ஒருத்தருங்க, சாதாரணப்பட்டவரா பாருங்க, அனுதினமும் தாயோட வாசலில் இருந்து தாயோட நாமத்தை உச்சாரணை செய்து கொண்டே இருப்பாராம். ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராங்க. தாயோட பெருமையை சொல்லக்கூடிய ஒரு திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அபிராமி பட்டர். பாருங்க, அனுதினமும் பூஜை செய்யக்கூடியவர் யாரு அங்க வந்தாலும் கூட எல்லாருடைய மேலையும் பூக்களை அள்ளி வீசி விளையாடுவாராங்க. பார்ப்பவர்கள் இவரை பார்த்து கிறுக்கு போயிடா இருக்கான் போல இருக்கு, பித்தனா இருக்கான் போல இருக்கு, பலரும் பல விதமாக பேசுவார்கள். அந்த நேரங்களில் தான் சரபோஜி மண்ணை வர்றாருங்க திருக்கடையூருக்கு. சரபோஜி மண்ணை இப்ப வர்றாரு. வந்தா எல்லாருமே எழுந்து நின்று வாங்க சாமி போங்க சாமி அப்படின்னு நல்லா சந்தோஷமா பேசுறாங்க. ஆனால் சரபோஜி மன்னர் மட்டும் தாயோட நினைவில் தாயை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆனா சரபோஜி மன்னர் வந்து கூப்பிடுறாரு, என்னப்பா நான் வந்திருக்கேன்னு இல்லாம ஒரு மட்டு மரியாதை இல்லாம உட்கார்ந்து இருக்கு. யாருப்பா நீ அப்படின்னு சொன்னா செவி மடுக்கவில்லை, கேட்கல, யாரு என்னன்னு கூட கேட்கல. அப்பதான் பக்தர்கள் எல்லாமே சொன்னார்களாம், அவர் வேற யாரும் கிடையாது, இவ்வூரை சார்ந்தவர் தான், கொஞ்சம் லூசு கிறுக்கு முடிச்சவன். யாரு? அங்க பட்டருங்க, கதைக்கு அபிராமி பட்டரு. இல்ல அடிக்கடி இந்த வார்த்தையை கேட்டு பழகிட்டுனா என்னதான் சொல்றீங்களோ உங்களை சொல்லுவோம் நாங்க. வண்டி நாயகம் சாதாரணப்பட்டவங்களா? பாருங்க, யாரு வந்தாலும் மல்லி வீசக்கூடியவர் இவர். எழுதினமுமே யாரையும் பார்க்க மாட்டாருங்க அனுதினமும். அதனால நீங்க கூப்பிட்டார கூட ஓய்க்க மாட்டாருன்னு சொல்ல அவ்வளவு திமிரு பிடிச்சவனா. அடே நீ யாருடான்னு கேட்க. அப்பதான் இன்னார சொன்னான், அப்படியா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நான் தாய் மீது பக்தியாக அவளுடைய புகழை பாடிக்கிட்டே இருக்கேன். சரி, நான் வந்திருக்கேன்னு இல்லாம கூட நீ கண்மூடித்தனமாக இருக்கிறியே, இன்னைக்கு என்ன நாள்? நீ பக்தி உடையவன் தானே, கடவுள் இருக்கிறார் அப்படின்னா நீ இன்னைக்கு என்ன நாளுன்றத சொல்லுப்பான்னு சொல்லு. இவனுக்கு தெரியல என்ன நாள்னு மறந்துட்டேன். ஆனா அன்றோ நாள் அமாவாசை. அவன் சொன்னதோ பௌர்ணமி என்று சொல்லிவிட்டான். அப்படியா? அப்பனை பௌர்ணமி வருமா? ஆமாங்க வரும். அப்படி வராவிட்டால் உன்னை கொன்று விடுவேன், மரண தண்டனைக்கு உட்பட்டு உன்னை தூக்கிடப்படுவேன்னு சொல்ல இவரும் ஒப்புதல் கொடுத்து விட்டார். சரிங்க, நானும் ஒத்துக்கொள்கிறேன்னு சொல்லிவிட்டு பாருங்க, ஒவ்வொரு கயிறாக 100 கயிறு கட்டுறா. உரின்னு சொல்லுவாங்க, மோருக்கனா பானை கட்டுவதற்காக 100 உரி கட்டுவாங்க. அப்ப இந்த 100 உரிகளையும் ஒவ்வொன்றாக அறுத்துக்கிட்டே வர்றாங்க கடவுளை பாடிக்கிட்டு. ஏன்? அமாவாசை என்று தெரிந்து விட்டது. ஆனால் தன் உயிர் போய்விடும், உயிரை காப்பாற்ற வேண்டும். இப்ப என்ன செய்யறாரு? தாயோட புகழை பாடிக்கொண்டே இருந்தாரா. 79 பாடல் பாடுகிறார்கள். இப்ப 79வது பாடல் பாடுகின்ற பொழுது அன்று இரவாகப்பட்டது சூழ்ந்து விட்டது. அப்ப சரபோஜி மன்னவர் இவனை கொல்ல அவன் தாயோட அனுக்கிரகத்தால மூகாம்பிகை தன்னுடைய மூக்குத்தியை பிடுங்கி வானில் விட்டு வீசினாராம். அமாவாசை பௌர்ணமியாக மாறி அந்த மக்களுக்கு காட்சியை கொடுத்ததால் அவன் அபிராமி பட்டரை எல்லோருமே வணங்க ஆரம்பித்தார்கள். சாதாரணப்பட்டவராங்க. தெய்வம் பக்தர்களுக்கு இயற்கையை கூட மாற்றி அமைச்சிருக்கிறார்கள் இன்னைக்கு. ஏன்னா மிகப்பெரிய ஒரு விஷயங்க. நிறைய விஷயம் எடுத்துக்காட்டு சொல்லலாமே. காரணம் என்னன்னா, நீங்க சொல்ல எனக்கு பார்த்தா ஞாபகம் சொல்லுங்க. கம்பன் இருக்காரு, அம்மா கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடணும் அப்படின்னு. அந்த கம்பனுக்கு ஒரு மகன் இருந்தார். யாரு அப்படின்னு நல்லா தெரியும், அம்பிகாபதி. அப்படிமா இந்த அம்பிகாபதி அமராவதியில உடைய காதல் வந்து சேராத காதல் தான். இருந்தாலும் இன்றளவும் காதலுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய பெயர்கள்ல அம்பிகாபதியும் அமராவதியும் உண்டு. அப்ப என்ன அப்படின்னா, சோழனுடைய மகளாகப்பட்ட அமராவதி என்று சொல்லக்கூடிய பெண்ண அம்பிகாபதி காதலிக்கிறாரு. அதெல்லாம் சரி, இந்த காதலனுக்கு எப்பயுமே ஒரு பலகீனம் இருக்கும். என்னங்க என்ன தெரியுமா? மத்த நேரம் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி யாரும் இல்ல அப்படி இப்படின்னு தெரியுவேன். அம்மா காதலியை பார்த்த உடனே அதாவது சொல்லுவாங்க, கண்ணீர்தம் கடைக்கண் பார்வைதனை காட்டிவிட்டால் மண்ணில் குமரனுக்கு மாமலையும் ஒரு கடுகான் இருக்கு. அந்த பொண்ணோட பார்வை பட்டுச்சுன்னா அந்த பையன் பொட்டி பாம்பா அடங்கிடுவான். நிறைய முறை பார்த்திருக்கேன், அடி வாங்குறத கூட பார்த்திருக்கேன். அப்படித்தான் சொல்றாங்க, என்ன செய்ய மாட்டானே. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, காரணம் ஆகப்பட்டது இந்த பெண்ணாகப்பட்டவங்களை பார்த்த உடனே அம்பிகாபதி ஆகப்பட்டவங்க எப்படி இருந்தாலும் தன்னுடைய காதலி தான் இல்லையா, சற்று சலனப்படுவது இயற்கை.
அப்ப என்ன ஆகுது அப்படின்னா சோழவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, உன்னுடைய மகனை இவன் காதலிக்கிறானோ அப்படின்னு. அந்த காலத்துல இருந்தே காதலுக்கு எதிர்ப்பு உண்டு. சரி, அப்ப என்ன ஆகுது அப்படின்னா சரி அவனுக்கு ஒரு பரிசு, அதாவது சோதனை வைக்கலாம் அப்படின்னு மொத்தமாக 100 பாடல்களை பாடணும். சரிங்க, 100 பாடல்களை இடைவிடாமல் பாடி முடிச்சுட்டு அப்படின்னா உனக்கு வந்து சிரச்சேதத்துல வந்து நீ தப்பு சொல்லணும். என்ன, ஏன்னா நீ என்னுடைய பெண்ணை காதலிக்க வேண்டிய விஷயம் எனக்கு நல்லா தெரியும். அதனால 100 பாடல்கள் பாடி முடிச்சுட்டு அப்படின்னா கண்டிப்பாக இந்த தண்டனையில இருந்து நீ தப்பு சொல்லலாம் சொன்னோட கம்பர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. கம்பன் வீட்டு கட்டு தெரிய கவி பாடும்போது கம்பன் மகன் கவி பாட மாட்டாரா? அப்ப அதாவது இந்த 100 பாடல்கள் முழுதாக பாடி முடிச்சுட்டு அப்படின்னா அமராவதி என்று சொல்லக்கூடிய பெண்ணை திரும்ப முடிச்சு வச்சிருக்கேன். அதுவரையும் நீ அமராவதியில பார்க்க கூடாது. இதுதான் நிபந்தனை. அப்ப அந்த பெண் என்ன செய்யறா, அரண்மனை மேல்மாடத்துல அமர்ந்திருக்கிறோம், கீழே போட்டி நடந்துகிட்டு இருக்கு, வேண்டிக்கிட்டே இருக்கா காதல போய் சேரணுமா, எப்படியாவது காதல் வெற்றி அடையணுமா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த பெண் வேண்டிக்கிட்டே இருக்கிறா, எப்படியாவது அவனால அந்த காதலனாகப்பட்டவன் வெற்றி பெறணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கும் பொழுது 100 பாடல்கள் முடிந்ததற்கு பிற்பாடு தானே எழுந்திரிச்சு பார்க்கணும். இப்ப எப்பயுமே ஒரு பாடல் எழுதுறோம், ஒரு நூல் எழுதுறோம், சரி, ஒரு இலக்கியம் எழுதுறோம், எதை எழுதுனாலும் சரி நம்ம என்ன செய்வோம், முதல்ல பிள்ளையார் சுழியை போட வேண்டும். பிள்ளையார் சுழியை போட்டு அதுல விநாயகர் துதி, விநாயகர் காப்பு அப்படின்னு பாடுவாங்க. இதுதான் இயல்பு. 5 கரத்தனையும் இருக்குல்ல, திகட சக்கர சம்பவம் இருக்குல்ல. அப்ப என்ன அப்படின்னா விநாயகர் காப்போட சேர்த்து அம்பிகாபதி பாடுறான். இந்த விநாயகர் காப்பை யாருமே கவனிக்கல. சரி, அவங்களுக்கு தேவை 100 பாடல்களுடைய கணக்கு. 99வது பாடல் அம்பிகாபதி பட்டம் பாடிக்கிட்டு இருக்கிறான். பாடும்போது இந்த பெண் என்ன செய்யறா, விநாயகர் காப்போடு சேர்த்து 100 பாடல்கள் பாடி முடிச்சிட்டாரு அப்படின்னு நினைச்சு எழுந்திருச்சுதான். சரி, தன்னுடைய காதலை வெற்றி பெற போறான், வெற்றி பெற்றுட்டான், 100வது பாடல் பாடிக்கிட்டு இருக்கான்னு தவறாக நினைத்து எழுந்திருத்து அவளை பார்த்துறேன். சரி, பார்த்த உடனே மன்னனுக்கு சந்தேகம் தான் இருந்துச்சு, மனசுக்குள்ள சந்தேகம் தான் இருந்துச்சு. கடைசியாக அவ எழுந்திருச்சு பார்த்த உடனே இவன் என்ன செய்யறான், காதலையை பார்த்த உடனே தன்னையும் மறந்து கவி பாட ஆரம்பிக்கிறான். அப்ப கவி பாட ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு பெண்ணை பற்றிய கவிவாதனையே இருக்குமோ, சோழ மன்னனுக்கு சந்தேகம் ஊர்ஜிதமே ஆயிடுச்சு. உன்னுடைய மகன் பாடின கவிக்கு எனக்கு விளக்கம் தெரியும், இல்லைன்னா உன்னுடைய மகனாகப்பட்டவன் சிரச்சேதம் செய்யப்படுவான்னு சொன்ன உடனே அப்பதான் கம்பர் அந்த கவியில மாத்தார் கலை, அதாவது கம்பனுக்காக கலைமகளே அன்றைக்கு கொட்டி கிழங்கு வித்துக்கிட்டு போனோம் இல்லையா. இட்டடி நோவை எழுத்தடி கொப்பளிக்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வரி எழுதினாரு. இது இந்த கவிக்கு என்ன விளக்கம் சொல்லி கேட்கும் பொழுது, இந்த வெயில்லையும் இந்த நேரத்திலையும் மதிய வேலையிலையும் ஒரு வயதான கிழவியாகப்பட்டவ கொட்டு கிழங்கு வித்துட்டு போறா, அதைத்தான் என்னுடைய மகனாகப்பட்டவன் பாடுனா நான் முடிச்சேன் அப்படின்னாரு. அப்ப மன்னனுக்கு சந்தேகம், இந்த நேரத்துல இந்த வெயில் நேரத்துல யாரு கிளம்பி வித்துட்டு போறது அப்படின்னு தன்னுடைய சேவகர்களை அழைத்து இந்த தெருவுல யாராவது பெண் போறாளான்னு பாருன்னு சொன்ன உடனே அப்பதான் அவங்க எல்லாம் போய் பார்க்கும் பொழுது அங்கு கலைமகளாகப்பட்டவள் கம்பன் சொன்ன பொய்க்காக கலைமகளே ஒரு கிழவி வடிவத்துல வந்து கிழவி வித்துட்டு போனாலாம். அப்ப தமிழுக்கு ஒரு பெருமை இருக்குங்க. தமிழை வளர்ப்பதே நம்மளுடைய கடமை. ஏன்னா இந்த காலத்துல யாரும் தமிழ் அவ்வளவா பேசுறது கூட தமிழை பேசுறது அவமானம்னு கருதக்கூடிய காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படின்னு நினைக்கும் பொழுது தமிழுக்கு பெருமை சேர்த்து தமிழுக்காக உயிரை கொடுத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அது மட்டுமா, ஏன்னா அந்த உலகமே ஒரு நேரத்தில் பயந்ததுங்க. என்ன காரணம் தெரியுமா, சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம், தெய்வத்துக்கே திருமணம். அந்த திருமணத்தை காண்பதற்காக தேவர்கள் மூவர்கள் யாவரும் ஒரு பக்கம் சூழ சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம். அப்ப அந்த திருமணத்தை காண்பதற்காக எல்லாருமே ஒரு பக்கம் போயாச்சு. ஒரு பக்கம் மேலோங்கி இருக்கு, ஒரு பக்கம் தாழ்ந்து இருக்கிறது. அப்ப என்ன செய்வது, உலகம் அழிஞ்சு போயிடும். இப்ப அகத்தியராகப்பட்டவரும் வர்றாரு. இப்ப வருகின்ற பொழுது இவருக்கு பயம் வந்துருச்சு, ஏன்னா அது ஒரு பக்கம் தாழ்ந்து ஒரு பக்கம் மேலோங்கி இருக்குது, இப்படி இருந்தா உலகம் சீக்கிரம் அழிஞ்சு போகுது அப்படின்னு போறாரு. போனா இங்க ஒரு உங்களை போல ஒரு அழகான பெண்ணுங்க சொல்லுங்க கதைக்கிறாங்க. அழகான பெண், அழகுன்னா அழக சொல்லலாங்க, தவறு கிடையாது. உள்ளம் பெருகோவில் ஊனுடம்பு அணையும் வல்லப்பிரலாருக்கு வாய் வாசல் தெல்ல பெரிதாருக்கு சிவனை சிவனிக்கும் நல்ல புலனையும் காண மணி விளக்கே. மத்தவங்க சொல்லியிருந்தா கூட நான் தவறாக நினைச்சிருப்பேன். ஆனா நீங்க முறையாக பேசக்கூடியவர், உங்களை வந்து நான் அந்த மாதிரி நினைக்க மாட்டேன். சொல்லுங்க. பாருங்க, அழகான பெண்ணு, பொன்னின்னு ஒரு பெண்ணுங்க. இந்த வயசுலயும் இந்த ஒரு பக்குவத்தோடு பேசுறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இந்த வயசுல பேசும் பொழுது நம்ம வேகம் வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இருக்காது. நம்மை மீறி கோபங்கள் சில நேரங்கள் வர செய்யும். கோபத்தால நிறைய பிள்ளைகள் எல்லாம் பேசும்பொழுது கோபம் வரும். அத்தனையும் அடக்கி கொண்டு மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு, சபை நாகரிகத்தை பின்பற்றி இன்றளவும் வள்ளிய போங்க வாங்கன்னு பேசக்கூடிய ஒரு நாரதர்கள்ல நீங்களும் ஒருத்தர் அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம். மனமார்ந்த நன்றி. என்ன காரணம், இந்த ஒரு பணிவுக்கே நீங்க உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. ஏன்னா உங்களுடைய ஆசீர்வாதம் பெற்றுதான் நீங்க ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். என்னைய பெரிய இல்ல, அப்படி கிடையாது. நானும் உங்களை சின்ன பிள்ளைதான். ஆசீர்வாதம் ஒருவருக்கு கொடுக்கறதுக்கு வயசு முக்கியம் இல்லைங்க, மனசு போதும். இந்த மனசு தூய்மையாக இருந்தால் எதை சொன்னாலும் படிக்க. அந்த பொன்னி
அந்த பொன்னிதியாகப்பட்டவளை பார்க்கிற பெண்ணே, சரி கொஞ்சம் வழியை கொடு. நதி கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. நதியை பார்த்து பொன்னியே கொஞ்சம் வழியை கொடுமா, உன்னை தாண்டி நான் சென்று வருகிறேன். சென்ற உடனே நீ ஒன்றாக இணைந்து கொள்வாய்னு அகத்தியர் அன்போடு கேட்கிறாரு. பொன்னியோ வழியை கொடுக்கல. பார்த்தாரு, என்னடா இது, நாம் எவ்வளவு மிகப்பெரியவன், அகத்தியன் சாதாரணப்பட்ட ஒரு ஆளா? ஆனா நம்ம வழியை கொடுக்க சொல்றான். ஆனா அந்த பெண்ணாகப்பட்டவள் வழியை கொடுக்காமல் இப்படி வீம்பாக இருந்து கொண்டிருக்கின்றாரே அப்படின்னு ஆணவத்தோடு பிடித்தார். கமண்டலத்தில் அழைத்தார் அந்த பொன்னி நதியும். விநாயக பெருமானாகப்பட்டவர் பார்க்கிறார். ஆஹா, அகத்தியனாகப்பட்டவர்கள் இந்த பொன்னி நதிய கமண்டலத்துல பிடிச்சு அடைஞ்சு விட்டாரே, இந்த உலகம் இனிமே அழிஞ்சு போயிடுமே, அழிய விடாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? நான் தான் அந்த இடத்தில் சென்று உதவி செய்ய வேண்டும். நாயகப்பெருமானாகப்பட்டவர் தன்னுடைய உருவத்தை மாற்றி அகத்திர முன்னமர்ந்து கையில கமண்டலம் வச்சிருந்தாராங்க. அப்ப கமண்டலத்தை சாய்க்கிறார். சாய்த்த உடனே விரிந்து ஓடப்பட்டதுதான் இன்றும் ஓடக்கூடிய காவேரிங்கிற ஒரு நதி. பாருங்க, ஒரு நீங்க சொன்னீங்கல்ல, அவரும் கம்பரும் ஒருவர் தான். ஆனால் கம்பரை போல அகத்தியரும் ஊடகத்தில் பிறந்து வாழ்ந்தவர் தான். இவராலையும் காவேரிங்கிற நதிக்கு பெருமை இருக்கா இல்லையாங்க? தமிழுக்கும் பெருமை. இன்னைக்கு காவேரி தமிழ் நதி என்றாலே நிறைய நதி இருந்தாலும் முக்கியமாக காவேரியை தானே சொல்லுவாங்க. அகத்தியர் தமிழ் சங்க புலவர், தமிழுக்கு பெருமையை சேர்த்தவருங்க. இப்ப அகத்தியர்னு ரொம்ப பெருமையா பேசுவாங்க. அகத்தியரை பார்த்தாலே பயந்த காலம்ல இருக்கு. நக்கீரரை பார்த்து எப்படி பயந்தார்களோ அதே மாதிரி அகத்தியரிடம் பேசி யாராலும் தப்பிக்க முடியாது. அப்பேற்பட்ட தமிழ் புலமை வாய்ந்தவர் அகத்தியராகப்பட்டவர். இவ்வளவு பெருசா சொல்றமே அகத்தியர் ஒரு உருவமே எவ்வளவு இருக்குமா? இவ்வளவுதான் இருப்பார். 3 அடி தான். ஒரு குடம் எவ்வளவு உயரம் இருக்கும், ஒரு கும்பமாகப்பட்டது எவ்வளவு உயரம் இருக்குமோ அந்த உயரம் தான் இருப்பார். ஆக கும்பமுனி அப்படின்றதான் அவருடைய பெயரே. எதற்காக கும்ப, அதாவது ஒவ்வொரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பாம்பிலிருந்து தோன்றிய முனிவர் யாருன்னு தெரியுமா? பதஞ்சலி முனிவர் சொல்லக்கூடியவர். அதே மாதிரி கழுதையிலிருந்து தோன்றியவர் காங்கேயன் அப்படிமாங்க. தவளையிலிருந்து தோன்றியவர் மண்டூக மகரிஷி அப்படிமாங்க. அதே மாதிரி குதிரையிலிருந்து தோன்றியவன் அஸ்வத்தாமன். அதே மாதிரி நாயிலிருந்து தோன்றியவன் சவுனகன் அப்படிமாங்க. நரியிலிருந்து தோன்றியவன் சம்பூகன் அப்படிமாங்க. வந்துகிட்டே இருக்கும், பேசி பேச பேச வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வரும் பொழுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னங்க இந்த சொன்ன பார்த்தீங்களா, இவர் உயிரற்ற பொருள் இருக்கு, இவங்க எல்லாம் உயிர் உள்ள பொருள் இருந்து வந்தாங்க. பாம்புக்கு உயிர் இருக்கு, தவளைக்கு உயிர் இருக்கு, குதிரைக்கு உயிர் இருக்கு. ஆனா இவர் உயிரே இல்லாம ஒரு குடத்துல இருந்து எப்படி பிறக்க முடியும்? அது ஆச்சரியமான விஷயம் தானே. சாபத்தின் காரணமாகத்தான், வேற ஒன்றும் கிடையாது. யாரோட சாபம்? இப்ப இந்திரன்னு சில பேர் சொல்லுவாங்க. நீங்க தேவி பாகவதம் ஒரு நூல் இருக்கும், அந்த நூல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவருடைய பிறப்பை பத்தி சொல்லியிருப்பாங்க. அகத்தியர் கும்பத்துல இருந்து எப்படி தோன்றினார் அப்படின்ற ஒரு காரணம். அதாவது ஊர்வசி இருக்காங்க பாத்தீங்களா, ரொம்ப ஊர்வசி மேலகத்துல மிகப்பெரிய அழகி. ஊர்வசியை பார்த்து ஆசைப்பட்டான்னா அது ஒரே ஒருத்தனை தான், அர்ஜுனன். அப்பேற்பட்ட 1000 அர்ஜுனன் கண்டிக்கிறான்னு. அதாவது 32 லட்சணங்கள் பொருந்தியவர்கள் யாரா தெரியுமா? கிருஷ்ண பரமாத்மா, அர்ஜுனன், 3ஆவதாக நல்லரவன். அதனாலதான் நல்லரவான பலி கொடுத்து கள்ளப்பலி ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த அர்ஜுனனை பார்த்து ஆசைப்பட்ட ஊர்வசி, ஊர்வசியை பார்த்து ஒருத்தர் ஆசைப்பட்டான். அதான் யார் அப்படின்னா அக்னி பகவான் சொல்லக்கூடியது. இந்திர லோகத்துல நடன பங்கேற்கள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது ஊர்வசியை பார்த்து அக்னி பகவானாகப்பட்டவன் ஆசைப்படுறான். இதை இந்திரன் பார்த்துறான். இந்த இந்திரனுக்கு ஒரு குணம் இருக்கு, பதவி யாருமே விட்டு கொடுக்க மாட்டேன். சரி, அந்த மாதிரி இவன் வைத்திருக்கக்கூடிய பெண்களை வந்து யாருமே விட்டு கொடுக்க மாட்டான். இந்த ரம்மை, ஊர்வசி, மேனவி எல்லாமே இவனுடைய கட்டுப்பாட்டுல தான் இருப்பான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, தான் இருக்கும் பொழுது ஊர்வசியை பார்த்து நீ எப்படி ஆசைப்படலாம்? சரிங்க, அக்னி பகவானுக்கு சாபத்தை கொடுத்துட்டான். என்னன்னா, தேவர் உலகத்துல இருக்கிறவங்க உனக்கு இவ்வளவு கர்வம் இருக்கு, ஒரு நான் என்னுடைய மனைவி என்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவளை பார்த்து நீ ஆசைப்படுற அப்படின்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அக்னி பகவானுக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. இந்த சாபத்தின் காரணமாக அக்னி பகவான் எப்படி பிறக்கிறார் அப்படின்னா மித்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவருடைய வடிவத்தில் உலகத்தில் பிறக்கிறான். அதே மாதிரி உலகத்தில் பிறந்த அன்றாட அவனுடைய வேலை என்ன அப்படின்னா, ஒரு கும்பத்தை எடுத்துக்கிட்டு வரும். ஒரு கும்பத்தை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு செல்வது, ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்துட்டு வந்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது. இதுதான் அந்த மித்திரன் என்று சொல்லக்கூடிய முனிவருடைய அன்றாட வேலையாக இருக்கு. அவ்வளவு ஒரு கண்ணியமாக, அவ்வளவு ஒரு பிரம்மச்சரிய பிரம்மத்தை கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறாரு. ஒரு காலகட்டத்துல ஊர்வசியாகப்பட்டவர் ஒரு சாதாரண ஊர்வசிக்கு சாப்பிட்டு உண்டு. ஏன்னா இவனை, அதாவது தப்பு செய்யறவங்களை விட தப்பு செய்ய தூண்டப்படுறாங்க பாத்தீங்களா, அவங்கதான் மிகப்பெரிய தண்டனை. அப்ப ஊர்வசியினுடைய அழகில் பார்வையில் மயங்கிதான் இவன் தவறு செய்யறான் அப்படின்றதை தெரிந்து கொண்டு இந்திரனாகப்பட்டவன் ஊர்வசிக்கு சாபத்தை கொடுக்கிறான். சாதாரண பெண்ணாக பூலகத்து பிறக்கிறான். மித்திரன் என்று சொல்லக்கூடியவன் குடத்தோடு ஆற்றலை இறங்கி சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் பண்ணுவதற்காக தண்ணீரை எடுக்கும் பொழுது ஒரு சாதாரண பெண் வடிவத்தில் அங்க வந்துகிட்டு இருக்கான். வந்தவளை பார்த்த உடனே, அதாவது சொல்லுவாங்க ஊழ் வினை அப்படிமா,
முற்பிறவியில் நடந்ததன் காரணமாக இந்த அழகான பெண்ணை பார்த்த உடனே மறுபடியும் என்ன செய்யறான்? மித்திரனாகப்பட்டவன் காம வயப்படுறான். காம வயப்படும் பொழுது இந்திரியம் என்று சொல்லக்கூடியது வெளிப்படுது. தான் பிரம்மச்சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்திரியமாகப்பட்டது வெளிப்பட்டது வெளியே தெரிஞ்சா அசிங்கம் அப்படின்னு நினைச்சவன் அந்த இந்திரியமாகப்பட்டதை தான் வைத்திருக்கக்கூடிய கூடத்துல எடுத்தான். ஆக மிகப்பெரிய பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்தவன் பீஷ்மர் மாதிரி. அதனால அவனுடைய பலமாகப்பட்டது, அந்த பலனாகப்பட்ட தவ பயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தவ பயனாகப்பட்டது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் குடத்தில் இட்ட அந்த இந்திரியத்திலிருந்து ஒரு குழந்தையாகப்பட்டது தோன்றியது. அவர்தான் யாரா? குடத்திலிருந்து தோன்றிய அகத்தியர். நிறைய பேரு கும்ப முடிவுன்னு சொல்லுவாங்க. ஆனா கும்பத்திலிருந்து எப்படி பிறந்தாருன்றதும் சொல்லணும். பாருங்க, உலகத்தில் இப்படி எல்லாம் அதிசயம் இருக்குங்க. இப்படித்தான் ஒரு முனிவராகப்பட்ட ஒரு தடாகத்துல குளிச்சுக்கிட்டு இருக்காருங்க. சரிங்க. அப்ப குளித்து விட்டு என்ன இல்லை நான் என்ன புதுசு புதுசா பேசுறீங்க, நிறைய படிச்சுட்டு இருக்கீங்க. இல்ல அப்படி கிடையாது. உங்களை போல பெரியவர்களை நீங்க பேசுங்க, நீங்க என்ன பேசுற நான் பேசுறேங்க. உங்களை போல பெரியவர்களை சந்திக்கிற பொழுது இப்படி எல்லாம் பேசினாத்தான் அறிவை வளர்த்துக் கொள்ள முடியும். அறிவாளி கரிவாளிக்கு 3 வாத, முட்டாளி கரிவாளிக்கு 2 வாத, முட்டாளுக்கு முட்டாளுக்கு ஒரே பாதம் வாங்குங்க. இந்த மாதிரி நீங்க அறிவாளி. ஆமாங்க. ஏன்னா தவறு அந்த இடத்துல இல்லாம தொடர்ந்து பேசிக்கிட்டே போகணும். கலைஞனுக்கு திறமை. இங்க பாருங்களே, சில பேர் நினைப்பாங்க என்னடா வள்ளிய நாரதரா, சில நாரதர வழியில சண்டை போடுவாங்க. இவங்க 2 இப்படி பேசுறாங்கன்னு நினைப்பாங்க. நீ பெரியாளா நான் பெரியவா அப்படிலாம் நானும் கத்துறீங்க. வேற வழி இல்ல, என்ன செய்யறது? இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் ஒரு பொழுது பேசலாம். இங்க பாருங்க, நம்ம நல்லா பேசினாலே அவங்க கேட்டுக்குவாங்க. அதுக்காக கத்துற இடத்துல எல்லாம் பேச தெரியாதவங்க அர்த்தம் கிடையாது. அப்படி புரிஞ்சுக்காதீங்க. சில பேரு நல்லா பேசுறவங்களும் என்னை கோவப்படுத்தி கத்த விட்டு வேலையை பாக்குறவங்களும் உண்டு. ஆமா, ஏன்னா அண்ணன் வந்து மிகப்பெரிய ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுலயே நான் வாய விட்டுட்டேன். இது இன்னொரு பாருங்களேன், மக்கள் நினைச்சுக்கிட்டு வருவாங்க இத்தனை நாளா சண்டையும் சச்சரவுமா இருந்தது. இன்று ஒரு நாள் நம்ம ஊர்ல திருவிழா நடக்குது. திருவிழாவில இரவு 10 மணிக்கு சொந்த பந்தமனா சேர்ந்து சந்தோஷமா இன்னைக்கு ஒரு நாளாவது சண்டை இல்லாம நாடகம் பாக்குறாங்க. அவங்க இங்க நம்ம சண்டை அப்ப பாவியா நாங்களே இன்னைக்கு ஒரு நாள் தான் சண்டை போடலாம். கூத்த பார்க்க வேணாம், நாங்க வந்து அவங்க மனசுல எதுவும் நினைக்க கூடாது. பாதி பேர் எந்திரிச்சு போயிட்டாங்க. அது என்ன செய்வது? நம்ம சண்டை ஓட்டம்னால போயிடுவாங்க. அப்பனுக்காரன் கத்துன கத்துலையா அச்சை என்னடா இப்படி சண்டை போடுறானே அப்படின்னு போக மாட்டாங்க. காரேன்னு சொல்றாங்க. அண்ணன் இல்லையா? மரியாதை இருக்கு. உங்க அண்ணன் என்ன பொம்பளைக்கு மரியாதை கொடுக்குறீங்க, ஆம்பளைகளுக்கு மரியாதை கொடுக்குறீங்க? இல்ல அப்படி கிடையாதுங்க. கற்பு மானம் என்று சொல்லக்கூடியது ஆண்களுக்கு உண்டு, பெண்களுக்கு இருவருக்கும் சரி சமம். பத்தி நீங்க பேசக்கூடாது, தவறா பேசுறாங்க. அப்புறம் பப்புங்காரன்றீங்க, அப்படி கிடையாது. அப்புறம் வெளியே வராம நீங்க வெளியே வந்துருவீங்களா? அப்படி கிடையாது, தவறு கிடையாது. என்னங்க தேவையில்லாம பேசுறீங்க. இவ்வளவு நேரம் முறையோட பேசிக்கிறீங்கல்ல, பப்புங்காரன்றீங்க. ஏங்க இது தவறு கிடையாது. நீங்க தவறா நினைக்கிறீங்க. சும்மா இருப்பாங்க. மானம் கிட்டவே ஈத்திர பையன் அவன் சும்மா இருப்பேன். நீங்க என்ன நான் எப்படிங்க எங்க அண்ணனை விட்டு கொடுக்க முடியும்? ஏங்க அதுக்காக நான் ஒரு பெரிய மனுஷன் நானே. பப்புங்காரன்றீங்க. பப்புனு காரணம் தானே. அவன் போடுற வேஷம் யாருடைய வேஷம் தெரியுமா? யாரோட வேஷம்? இந்த பாட்டனாரான பெருமாளுடைய வேஷம். அதனால கொஞ்சம் கோமாளி வேஷம் போட்டாரே. ஐயோ நாராயணா, இங்க பாருங்களே, என் பாட்டு நாராயணன் பாட்டு சாதாரணப்பட்டவங்க பொறுமையா எங்க அண்ணன் வந்து இந்த மேடையில நின்னு அந்த பெருமாள் போட்ட வேஷத்தை தாங்கி நின்னா தான் நம்ம எல்லாம் வெளியே வர முடியும். அதெல்லாம் தெரிவித்தாங்க. ஒரு வார்த்தைக்கு நகைச்சுவை நடிகர்னு சொல்லுங்க. அதென்ன பப்புன்காரன் இருக்கிற எல்லா பப்புனும் எங்க அண்ணங்க. எம்மா இல்ல மரியாதை இல்ல. இதுக்கே இவ்வளவு கோபப்படுறிய? இந்த பையன் நேத்து மேடையில என்ன தெரியுமா நோட்டீஸ்ல படிச்சேன்? என்ன? ஒரு நகைச்சுவை நடிகர் வெளியில வந்து கலகப்பிரிய நாரதர்னு சொல்லலாம். என்ன சொன்ன அப்படி தெரியுமா? வருகிறார் பூஞ்சோலை காவல்காரர். காரன் சொல்லலாமா? ஒரு நாரதரை பார்த்து அப்ப அவனை பேசுறது சரிதான். பூஞ்சோலை காவல்காரன் வர்றாங்க. அப்ப நான் காவல் இருக்க மாட்டேன் சாமி. எங்கிட்டாவது இப்படி வம்பெடுத்துட்டு வந்துடுறேன். நான் விவரம் தெரியாம அவனுக்கு நான் வேற ஆதரவா பேசுறேன். அறிந்து கொண்டு பேச உங்க அண்ணனை கூப்பிட்டு விசாரணை செய்யும். பாருங்க, இந்த ஒரு முனிவராகப்பட்டவர் சவுண்ட் இருக்கிறாருங்க. எங்க அண்ணன் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி, அதனால ஒண்ணு இல்லை. பாருங்க, தவம் பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரு அழகான பெண்ணு வர்ற தடாகத்துக்கு. சரி, முனிவர் அமர்ந்திருக்கிறார் தியானத்தில். இவள் அறியாமல் ஆடைகளை முழுவதும் அகற்றிவிட்டு தடாகத்துல போய் மூழ்கி இருந்துடுறா. முனிவருக்கு கோவம் வந்துருச்சு. பெண்ணை இங்கு வாய் அழைக்கிறாரு. இவனு சந்தோஷமா போறா. என்னங்க சாமி, ஏமா நான் ஒரு அமர்ந்திருக்கிறேன்னு தெரியல, நான் இருக்கிறேன்னு தெரியாம இப்படி பிறந்த மேனியோட குடிக்கிறிய நியாயமா அப்படின்னு அந்த பெண்ணுக்கு ஒரு சாபம் கொடுத்தாரு. நீங்க சொன்னீங்கல்ல சாபம், அதே போல இங்கேயும் கொடுத்தார். நான் இருக்கிறேன் என்று தெரியாமல் நீ பிறந்த மேனியோடு குடித்த ஒரு காரணத்தால நீ இதே உடம்போடு மூலகத்தில் ஒரு மரத்தில் காயாக காய்ப்பாயின்னு சாபத்தை கொடுத்துட்டாரு. அதே போல அந்த பெண்ணாகப்பட்டவள் காயாக காய்ச்சி இன்னைக்கு தொங்குற நர்மலதா அப்படிங்கிற ஒரு காய். ஒரு பெண்ணுக்கு என்னென்ன உறுப்புகள் இருக்க வேண்டுமோ அனைத்துமே அந்த பெண்ணுக்கு அந்த காய்க்கு இருக்குங்க. பெண்ணுடைய வடிவம் மாதிரியே தோற்றம் இருக்கு. அப்ப அந்த படைப்பு, கடவுளோட படைப்பு பாத்தீங்கன்னா நிறைய படைச்சிருக்காரு கடவுள்.
அழகிய பெண்களை படைத்து கண்களையும் படைத்து நல்ல பெண்களையும் படைத்தாரு, கெட்ட பெண்களையும் படைத்தாருங்க. என்ன வாய் சரியில்லாமே போய்கிட்டு இருக்கு. தவற பெண்களை பத்தி எதுக்கு குறை பேசுறீங்க நீங்க? குறை கிடையாதுங்க. எப்படி நீங்க என்ன பிரம்மச்சாரி தானே? பெண்களை எப்படி நீங்க குறை சொல்ல முடியும்? உங்களுக்கு என்ன தெரியும் பெண்களை பத்தி? இந்த கேளுங்க, ஒரு நேரத்துல ஸ்ரீமதிங்கிற ஒரு பெண்ணுங்க. சரி. அந்த பெண்ணை நானும் என்னுடைய நண்பன் பருவரும் இணைந்து காதலித்து. சரி. ஆனா அங்கே காதலித்தாலும் கூட நாளை சுயவரம் நடப்பதற்கு முன் இரவு என்னுடைய நண்பன் பருவர் நேராக என் பாட்டாண்ட போய், பெருமாளே நாளை ஸ்ரீமதிங்கிற பெண்ணுக்கு சுயவரம். அந்த சுயவரத்துல நாரதரும் நானும் கலந்து கொள்ள போறோம். என் நண்பனும் ஒருவர் கலந்து கொள்ள போறோம். அதனால நாரதர் முகம் குரங்கு முகமாக போகணும். இப்ப இருக்கிற மாதிரியே என்ன குரங்கு மாதிரி அப்படின்னு போகணும் அப்படின்னு சாமான் வர கேட்க அப்படியே ஆகட்டும்டான்னு சொல்ல. திருப்பி நான் போறேன். வாங்க நாரதரே, தாங்களுக்கு என்ன வர முடியும்னு கேட்க, வேற ஒன்றுமில்லை தாத்தா, நாளை ஸ்ரீமதிங்கிற பெண்ணுக்கு சுயவரம். அந்த சுயவரத்துல பருவதர் முகம் குரங்கு முகமா போகணும்னு கேட்க. இதுல பாருங்க, சுயவரம் நாளைக்கு நடக்குது. இதுல அழகு இளைஞன் வர்றாரு பெருமாள். இந்த பெண்ணாகப்பட்டவர் என்ன செஞ்சிருக்கணும்? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பெண்ணுக்கு சுயவரத்திற்காக நம்ம கஷ்டப்பட்டோமே. நாரதர் கருத்துல இந்த பெண்ணு மாலை போடணுங்க. சொல்லாது என்னங்க, நீங்க காதலிச்சது அவளுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது. புரியுதா? ஒரு பெண்ணாகப்பட்டவள் அழகான ஆண்மகனை பார்த்த உடனே மாலை அணிஞ்சா திருமணம் முடிச்சான்னு சொல்ல முடியாது. மனதை கவரக்கூடிய வகையில் நடந்து கொண்டாலே ஒழிய. ஏன்னா நீங்க சொல்லுவீங்க ஒரு விஷயம், சந்திரமதியாகப்பட்டவருடைய முற்பிறப்புன்னு ஒண்ணு சொல்லுவீங்க. அதுல அந்த அம்மா எப்படின்னா பிறக்கும் பொழுதே தாலியுடன் பிறந்தவங்க. அவங்க யாருடைய கண்ணுக்கு அந்த தாலி தெரிகிறதோ அவர்கள் தான் கணவன் அப்படின்றது அசனையினுடைய வாக்கு. ஆனா அந்த பெண்ணாகப்பட்டவளுக்கு அத்தனை பேரும் சுயமர மண்டபத்திற்குள் வரும் பொழுது எல்லோருமே வந்து பெண்ணை பார்ப்பார்களாம். பார்க்கும் பொழுது திருமணமாகாத பெண் தானே அப்படின்னு நினைச்சுதான் எல்லாரும் பார்ப்பாங்க. அப்ப கூட மற்றவர்களை கண்டபொழுது அதான் சொல்லுவாங்க, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கே உண்டான குணங்கள். அது என்னங்க பயிர்ப்பு, அது என்னங்க அச்சம், அது என்ன மானம்? காரணம் இருக்கு. அச்சம்னா என்ன? பயப்படுறதா? எந்த விஷயத்துல பயப்படுறது? கரப்பாம்பூச்சி அது கிடையாது. பயம் என்றால் எது பயம் இருக்கணும்? ஒழுக்கத்தில் பயம் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் பயிர்ப்புன்னா என்ன தெரியுமா? ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு இருக்கக்கூடியதுதான் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடியது. என்ன அப்படின்னா, தன்னையும் அறியாமல் தன்னுடைய ஆடையை நேர்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அதாவது ஒரு தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா பெண்ணுக்கு உண்டு. நீங்க சொல்லவே தேவையில்லை, உன்னுடைய ஆடை விலகி இருக்குன்னு சொல்லவே தேவையில்லை. இந்த பெண்ணாகப்பட்டவளுக்கு தன்னிலை அறியாமலையும் உணர்த்தும். அதுதான் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய உணர்ச்சியாகப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சந்திரமதிக்கு தோணுமா, அத்தனை பேரும் வந்து பார்க்கும் பொழுது அத்தனை மன்னர்களும் அவ்வளவு ஒரு அழகான மன்னர்கள், அவ்வளவு ஒரு போர் வீரம் மிக்கவர்கள் வருவாங்களாம். ஏன் இந்த பெண் நினைச்சிருந்தா ஆண் மகனுக்கு தானே தெரியும் கழுத்தில் தாலி இருப்பது, பெண்ணுக்கு தெரியாது இல்லையா? இவன் யாரை பார்த்தும் தன்னுடைய கணவனாக வரப்போறவன் இவன் ஒருவேளை நம்முடைய கணவனாக இருப்பானோ, இவன் கண்ணுக்கு ஒருவேளை நம்மளுடைய தாலியாகப்பட்ட தெரியுமோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஒருத்தனை கூட பார்த்து அந்த பெண்ணாகப்பட்டவன் நேர்பட கூட பேசின கிடையாது. ஆனா ஹரிச்சந்திரனாகப்பட்டவர் வரும் பொழுது மட்டும் அவர் தான் பார்த்து கேட்டாரு, இந்த பெண்ணை பார்த்தா இவன் தான் தன்னுடைய கணவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு தீர்க்கமாக நினைச்சார். அப்பதான் அவர் கேட்டார், ஏற்கனவே திருமணமான பெண்ணிற்கு எதற்காக சுயம்பரம் பார்க்கறீங்கன்னு இருந்துச்சா? அப்ப தன்னுடைய கணவனாக அடைஞ்சுக்கிட்டான். நான் என்ன சொல்ல வரேன், உருவத்தை பார்த்த பெண்களாகப்பட்டவங்க என்றைக்குமே எடை போடக்கூடாது. அதே மாதிரி உருவத்தை பார்த்தா தன்னுடைய மனதை பறிகொடுக்கவும் மாட்டாங்க. அகத்தின் அழகு மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம். சரியா? அகம்னா உள்ளம் மனசுதானே எல்லாமே. ஆக மனம் செம்மையானால் மந்திரம் செமிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கல்ல. அப்ப ஒரு பெண்ணாகப்பட்டவங்களுக்கு அது நன்றாக தெரியும். எங்க இந்த உலகத்தில் பெண்களுக்கு தனி பெருமையா இருக்கு. காதலிச்சது தப்பு, உங்க மேல தப்பு. எனக்கு தெரியாத வந்தது பாட்டி என்று நான் சொல்றேன். பாட்டியும் தெரியாது. சரி, அந்த அவதாரம் அப்படி. சரி, உங்க நண்பர் காதலிச்சது உங்களுக்கு தெரியுமா தெரியாது? பருவதர் தெரியாம இங்க இந்த பொய்யெல்லாம் ஏன்ட்ட சொல்லுங்க. தெரியாமல் தெரியுமுங்க. தெரியும். தெரிஞ்சதுனாலதான் போய் பருவதர் மூஞ்சி குரங்கு துணி மாதிரி என்னன்னு கேட்டீங்க. நான் கேட்கிறேன், நன்மை காதலிக்கிறாங்க விட்டு கொடுக்கணும்ல. முட்டா பேரு அவன் மூஞ்சி குரங்கு மூஞ்சி ஆகணும்னு நீ நினைக்கிறீங்க அப்படின்னு நான் ஒருவேளை அங்க இருந்திருந்தேன்னா கேட்டிருப்பேன். இங்க இருந்திருந்தா கேட்டிருப்பீங்க. நண்பனுக்கு விட்டு கொடுத்திருக்கலாம். நீங்க பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். சரிங்க, நண்பனுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம். சொத்து சமமாக விட்டு கொடுக்க. அப்புறம் பெண்ணுங்க, அப்ப பெண்ணா பேயும் இறங்குவாங்க. அப்ப நீங்களே இறங்கிட்டீங்க. ஐயோ ஒரு ஆசை. அப்ப நீங்க இறங்கிட்டு உங்க மேல தவற வச்சுக்கிட்டு எப்படி பெண்களை தவற சொல்லுவீங்க?
எங்க பாட்டி நினைச்சிருக்கல, பாட்டிக்கு தெரியுமில்ல வந்தது ஸ்ரீமதிங்கிற பெண்ணுக்கு தெரியும். என்னங்க பேசுறீங்க? இல்ல ஒரு அவதாரமாக இருந்தாலும் கூட தெரியாமடாங்க இருக்கு. சொல்லுங்க, நீங்க பெண்களை குறை கூறுவது இதோட நிப்பாட்டிங்க. சரியா? ஒரே கூறல ஒரு நேரமா இருக்கு. இதை கேளுங்க, ராமாயணத்துல சூர்பனகைன்னு ஒரு பெண்ணு வந்தா அண்ணன் கணவனை பொண்ணு விட்ட தெரியாத தனமாகத்தான் வாழ்பட்டி சங்குமாரன் கழுத்து துண்டா போயிடுச்சு. சரி, இதை ஒரு விதமாக எடுத்துக்கொண்டு எப்படியாவது நம்ம அண்ணனையும் கொண்டணும்னு நினைக்கிறார். அப்ப தன்னுடைய மகன் 2 பேத்துக்கிட்டே சொல்றாங்க, 2 பேத்துல மூத்த ஆளு போறேன் சண்டை போடுற ராமன் அவனே ஒண்ணு போட்டாடுறாரு. மறாது இருக்க முடியும் போய் தவம் இருந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய ஆலமரத்துக்கு அடியில தவம் இருக்கிறேன். அப்ப தவம் பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது பாருங்க எப்படியோ கொள்ளணுமே போனது. எந்த ஒரு ஆடை ஆயுதமே இல்லாம தான் போறாங்க வனவாசம். ஆனா லட்சுமண சூர்பனகைய மூக்கையும் தொங்கையும் மறுப்பதற்கு வாடு எப்படி கிடைச்சிச்சு பாருங்களே. தவம் பண்ணி கொண்டிருந்தாலும் எப்படியாவது நம்ம அம்மாவை நாம் கொன்று போடணும்னு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் பிரம்மதேவனாகப்பட்டவர் வாழை கீழே அனுப்புறாரு. லட்சுமணன் ஏறி கனியை பறிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க ஆலமரத்துக்கு மேல ஏறி. இப்ப வாழாகப்பட்டது வந்துருச்சு. கீழே இருக்கக்கூடிய சம்பவா குமாரன் கையில தான் கிடைக்கணும். ஆனா அதற்கு முன்னாடி லட்சுமணன் கையில் கிடைத்து விட்டது. கையில கிடைச்சா சும்மா இருப்பாங்க. ஆமாங்க, ஆட்டமா ஆடுறேன். இப்ப வாழில் பறித்திருந்தவன் முதலில் கண்டதை வெட்டு. முதல்ல எதை பாக்குறிய வெட்டுறான்னு சொல்றேன். ஏன்னா வாங்குறேன் வாழ வெட்டுற எதை வெட்டுறேன் அடியோட வெட்டிடுறாங்க. உள்ள சூர்பனகையோட பிள்ளை தவம் பண்ணிக்கிறது தெரியாம வெட்டி போடுறேன். அப்ப கொல்லணும்னு நினைச்சது ராவணன. ஆனா லட்சுமண சூர்பனகையோட பிள்ளையவே கொண்டு போட்டாரு. இவன் மீண்டும் போற ராமன் கிட்ட, ஐயா ரொம்பவும் அழகா இருக்கீங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு கேட்க. இல்லம்மா எனக்கு சீதைன்னு ஒரு மனைவி இருக்கா, நீங்கள் வேண்டாம் போமான்னு சொன்ன. ஆனா அந்த பெண்ணாகப்பட்டவள் கேட்டாலா கிடையாது. மீண்டும் கேட்ட ராமனுக்கு நல்ல மனசு இல்லை, அதோ என் தம்பி இருக்கேன் அவன்கிட்ட போய் கேடுமான்னு சொல்ல. அதான் பெண்ணாகப்பட்டவன் போய் ஐயான்னு உங்க அண்ணன் கேட்டேன், அவர் என்னை கல்யாணம் பண்ண முடியாதுங்கிறாரு, நீங்களாவது கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு கேட்க. அவர் சொல்றாரு, இல்லம்மா எனக்கு உரிமையிலான மனைவி இருக்கா, நீ வேண்டாம் போமான்னு சொல்லு. எவ்வளவோ சொல்லி கேட்க பார்த்தாரு, வாழை எடுத்தாரு, மூக்கையும் நாசியையும் மறுத்து விட்டாருங்க. இப்ப நீங்க சொல்ற இடத்துக்கே நான் வர்றேன். சரிங்க. சூர்பனகை ராமனிடம் போய் கேட்கும்போது ராமன் என்ன சொன்னாரு? எனக்கு மனைவி இருக்கா, எனக்கு விருப்பம் கிடையாது, ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கிறாங்க, ஏகபத்திர விரதம்ன்றதும் சொல்லிட்டாரு. சரி. அடுத்ததாக லட்சுமணன் கிட்ட போறா, தன்னை திருமணம் பண்ணி கொள்ளும்படி கேட்கிறா. அவர் என்ன சொன்னாரு? எனக்கு ஊர்களில் என்று சொல்லக்கூடிய மனைவி இருக்கிறான்னு அவர் சொல்லிட்டாரு. இந்த பெண் கேட்கல. ஒருத்தருடைய சுதந்திரம் எது வரைக்கும் தெரியுமா? எது வரைக்கும்? என்னுடைய சுதந்திரம், உங்களுடைய சுதந்திரம் வச்சுக்கோங்க. உங்களுடைய சுதந்திரம் என்ன அப்படின்னா உங்களுடைய மூக்கின் நுனி வரைக்கும் மட்டும்தான். நான் இவ்வளவு தூரம் கை நீட்டி பேசலாம், அதுக்கு மேல கை வச்சா நீங்க கோவப்படுவீங்க. இருக்கா மனிதனுடைய இயல்பு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். கம்பர் எழுதிய ராமாயணத்துல சூர்பனகை லட்சுமணனிடம் போய் திருமணம் பண்ணி கொள்ளுமாறு கேட்டான்னு எழுதியிருக்கா, இல்ல அவனது அங்கத்தை தொட்டு தேவையில்லாமல் வற்புறுத்தி திருமணம் பண்ணியதாக கேட்டதாக தகவல் இருக்கா? ஏன் பதில் சொல்லுங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்ன ஏன் பதில் சொல்லுங்க. புரியல. மழையா? சரி இருக்கட்டும், மழை பெய்யுது சொல்லுங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு எத்தனை வருவாங்க? ஏனவே முருகனை உங்களுக்கு மாப்பிள்ளையா பார்த்து பிடிக்கல. ஏங்க இத்தனை பேர் போயிட்டாங்க, நீங்க எதுக்கு உட்கார்ந்து மழையில நனைஞ்சு புது மழை சளி பிடிச்சுக்கிறாம போறேன்.